ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அந்த செட்டப் வந்து நமக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ ஆர்ஆர் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் வந்து காமிக்கிறேன் இப்போ ஸ்க்ரீனில். பார்த்தீங்கன்னு சொன்னால் 55 ஆர்ஆர் வந்து அந்த ட்ரேட் வந்து நமக்கு கொடுத்துருக்குது. அப்போ கேட்டிங்க நீங்கள் இந்த வீடியோ பண்ணும்போதே வந்து இதை காமிச்சிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி. இல்லை, ஏன் வந்து நான் காமிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து வச்சுக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டோட வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் கீப் பண்ணி போக சொல்லி சொல்லியிருக்கிறேன். உண்மைதான், ஓகேவா? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தா அவங்களுடைய கமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஓகே 55 அப்படின்னும்போது வந்து ஹாப்பியாக தான் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த 55க்கு வந்துட்டு ஓகே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு $100 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு $1 ரிஸ்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரேட்லேயே வந்து நம்மளுடைய கேபிட்டலை வந்துட்டு என்ன செஞ்சிடலாம், ஒரு ஹாஃப் கேபிட்டலை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா எடுத்துடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு ட்ரேடுக்கு $1 லாஸ் பண்ணிட்டு ஒரு 50 ட்ரேடை லாஸ் பண்ணி 51வது ட்ரேடை ப்ராஃபிட் பண்ணி அங்கே $4 ப்ராஃபிட் பண்ணுறதை வந்து நான் விரும்பலை. ஓகேவா? ஏன்னு சொன்னால் இதில் வந்து மார்க்கெட் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அப்படியே ஃபால் ஆகிட்டான். ஓகேவா? பட் மேக்ஸிமம் டைம் என்ன செய்வான்னு சொன்னால் திரும்ப ஒரு ரீடெஸ்ட் வந்து அவனுக்கு தெரியும் பிரேக் ஈவன் யூஸ் பண்ணுறவங்க அடிப்பாங்க தெரியும். ஸோ பிரேக் ஈவன்ட்ட சரி என்ன செய்வான்னு சொன்னால் தட்டிட்டு தான் என்ன செய்வான், கீழே போவான். சும்மா வந்துட்டு வீடியோ போட்டோம், ஓகே 55 ஆர்ஆர் வந்திருக்குது, ஓகே பாருங்க எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி காமிக்கிறது என்னன்னா வீடியோ மேக் பண்ணல. நம்ம வந்து போட்டிருந்தோம், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவ் அடுத்த ட்ரேடெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? நாம நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற விஷயம் 1:3 ஆர்ஆர் இனா மேக்ஸிமம் 1:5. அதாவது நம்மளுக்கு ரீகவர் ப்ரோசஸ்ல இருந்தால் மட்டும் 1:5 ஆர்ஆர். சரி, ஓகே. இப்போ இதை பற்றி பேசத்தான் நான் இந்த வீடியோ கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைய நாள் வந்து நமக்கு இதே மாதிரி ஒரு ட்ரேடு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து நம்ம காமிப்போம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, அதாவது நான் இங்கே லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டேன்னா மார்க் பண்ணிட்டேன். ஓகே, லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இந்த ஏரியாவை வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு ஜோனை வந்து பார்க்குறேன். இந்த இந்த ஏரியாவை நான் ஏன் ஜோனா பார்க்குறேன், ஏன் பார்க்கணும் அப்படின்ற எல்லா விஷயம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் ஒன்று மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆகுது. ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோமோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போ நாம ஓகே வந்துட்டோம். 1 மினிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ண உடனே ஓகே இங்கே வந்தாச்சு. இங்கே பாருங்க இந்த இடத்துல ஓகே ஒரு ஃபேவலி கேப் இருக்குது. இந்த ஃபேவலி கேப் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம பை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிலாம் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை. ஓகேவா? நமக்கு தேவை, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நமக்கு ஒரு ஃபெயிலியர் ஒன்று நடக்கணும். ஸோ அந்த ஃபெயிலியருக்கான ஜோனை வந்து நான் இந்த ஜோனை மார்க் பண்ணுறேன். இதை ஏன் ப்ரோ மார்க் பண்ண அப்படின்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ண போனா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ அதெல்லாம் தேவையில்ல. ஓகே, எனக்கு இந்த ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆகணும், அவ்வளோதான் என்னுடைய டார்கெட். ஓகே, இப்போ அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன செய்யறான்னு சொன்னால் இங்கே எப்படி ஜோன் மார்க் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஒரு ஜோன் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஜோனை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறான். ஓகே, அப்போ இது என்னையா வந்து மாறும், இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறுது பாருங்க, 1 டைம் டச். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே போனால் இது செகண்ட் டைமாக மாறும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்வான்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டை, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து என்ன செய்யறான், கிரியேட் பண்ணுறான். ஓகே, அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய ஜோன் எங்கேன்னு பார்த்தா இங்கேருந்து இங்கே லோ வரைக்கும் இப்படி மொத்தமாக எடுத்துக்கலாம். ஓகே, பார்ப்போம் மார்க்கெட் என்ன செய்யணும், இந்த ஜோன்லேருந்து போயிடுறானா இல்லை வாரானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து இங்கே. ஓகே, இந்த இடம் வந்தால் நான் ட்ரேட் எடுப்பேன், அப்படி இல்லையா நான் வந்து எடுக்க மாட்டேன். தெரியும் வந்து யூஸ்வல் நம்ம வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடும் வந்து இப்படி தான் எடுத்திருந்தோம். சேம் ஸ்டாப் லாஸ் வருது. ஓகே, எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் வந்து நம்ம எட் பண்ணிடுவோம் எப்போவுமே நம்மளுடைய ட்ரேட்ஸ்க்கு. இங்கேருந்து நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஹை, அதாவது ஃபர்ஸ்ட் ஹை தான் நம்ம டார்கெட். ஓகே, நமக்கு இதுக்குள்ளேயே 1:5 ஆர்டர் வந்து என்ன செய்யுதுன்னா கவர் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஹையே வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரேடு வந்து என்ன செய்யுது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ட்ரிகர் பண்ணிட்டானா, இப்போ கிளியராக ட்ரிகர் பண்ணிட்டான். நெட்வொர்க் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க ட்ரிகர் பண்ணியாச்சு. ஓகே, ட்ரிகர் பண்ணியாச்சு மார்க்கெட்.
மார்க்கெட் அகைன் கீழே வருது இல்லையா? ஓகே. ஏன் கீழே வந்தான் அப்படின்றது வந்து எஸ்எம்சி, ஐசிடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி டார்கெட் ஹிட் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணால் நம்ம முன்னாடி நம்மளுடைய ட்ரேடு, அதாவது நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் பேசின மாதிரி ஓகே மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸை கொஞ்சம் என்ன செய்வாங்க சொன்னால் என்ட்ரிக்கு மேலே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கும், தட்டி விட்டுருக்கும். அதாவது இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வரும்போதே வந்து ஒரு சிலவங்க வந்து பேனிக்காக என்ன செஞ்சிருவாங்க, ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும்போது என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டால் 1:3 ஆர்ஆர் வந்து கவர். ஸோ இதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 1:3 ஆர்ஆர் வந்து நமக்கு போதும். திரும்ப இங்கே வரும்போது வந்து என்ன செய்யும், நம்மளுடைய சைக்காலஜி வந்து அடி வாங்கும். ஸோ சைக்காலஜியை வந்து நம்ம அடி வாங்காமல் பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா ஓகே எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு மார்க்கெட். ஓகே, பார்ப்போம் என்ன செய்கிறான். டிசம்பரில் அரைக்கிறான் மாப்பிள்ள. ஓகே, ஓகே முடிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம 50 மினிட்ஸுக்கு மாற்றிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரேடு நம்மளுடைய 2 லிக்விடிட்டி லெவலையும் வந்து ட்ரேட் வந்து என்ன செஞ்சிருக்குது, மார்க்கெட் எடுத்திருக்குது. இப்போ இங்கே வச்சு பார்க்கும்போது வந்து ஏதாச்சும் விளங்குதான்னு கேட்டால் எதுவுமே விளங்காது. ஹை டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் விளங்குதான்னு கேட்டால் எதுவும் விளங்கலை. ஏன் என்ட்ரியெல்லாம் கொடுத்தது எங்கே, சின்ன டைம் ஃப்ரேமில். ஓகேவா, இப்போது இந்த ட்ரேடும் 1:10 ஆர்ஆருக்கு மேலே என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்து தான் இருக்கிறான். ஆனால் நாம் பொறுமையாக இருந்திருப்போமான்னு கேட்டால் இங்கே போயிட்டு இங்கே வந்தான் இல்லையா, அப்போவே நாம் என்ன செஞ்சுருக்கோம், நம்மளுடைய ட்ரேடை லொஸ் இல்லாமல் சரி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டோட வந்து நாம் எக்ஸிட் ஆகிடுது. ஓகே, நமக்கு இவ்வளோ வந்தாலே போதும். 1:5. ஓகே, சிம்பிள். ஓகே ப்ரோ, இன்றைக்கு ஒரு ட்ரேடு வந்துருக்கி, அதை மட்டும் என்ன செஞ்சுருக்கீங்க, எடுத்து எங்ககிட்ட காமிச்சிட்டு போகிறீங்க. ஓகே, நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஓகே அது பார்த்தாச்சு. இப்போ அது ஓகே ஒன்று வந்திருக்குது, வந்ததுக்கு நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஓகே அதுக்கு முதல் நாள் இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியுது இதுவே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன், நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்த ஒரு ஏரியா அப்படின்றதுனால இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், லிக்விடிட்டியாக எடுக்கும். இந்த கீழே இருக்கிற லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். அது ஏன்னு சொல்கிறேன் ப்ரோ, பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஓகே நமக்கு இங்கே வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பார்க்குறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் மேலே வச்சு என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இல்லை இப்போ நமக்கு கீழே கிடைக்குன்னு சொன்னால் இங்கே கிடைக்கிறத பார்க்க பெட்டர் வந்து இங்கே இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா, பார்ப்போம் மார்க்கெட் எங்கே இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. பாருங்க, எடுக்கலை மார்க்கெட் வந்து அந்த லிக்விடிட்டியை இன்னும் எடுக்கலை. பெர்ஃபெக்ட். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஈக்குவல் லோஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிலேட்டட் ஈக்குவல் லோஸ் அப்படின்னு வாங்க. ஓகேவா, பெர்ஃபெக்டான லிக்விடிட்டி மார்க்கெட் இந்த சைட்டுக்கு வந்து ஆகணும். ஓகே, இப்போ இங்கே கன்சலிடேஷன் ஜோன் வந்து கிடைக்கல, பட் இப்போ இந்த ஏரியா வந்து கன்சலிடேஷன் ஜோனாக ஆகிடுச்சு மொத்தமாக. இதுதான் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். இந்த கன்சலிடேஷன் ஜோனை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராஃபிட்டபிள், இல்லையா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இங்கே அது ஸ்வீப் பண்ணியாச்சு. அகெயின் 1 மினிட் சேம் கான்செப்ட் வந்தாச்சு. ஃபெயிலியர் ஆக வேண்டிய இடம் எங்கே இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாருந்தா ஓகே நான் சொல்லுவேன் இல்லையா ஈஸியாக. ஓகே நான் சொல்லிடுறேன், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஓகே, புதுசாக கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நியூவாக இந்த இடத்த கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். பட் நம்ம கீழே இருக்கிறது பிரேக் ஆகினா நல்லோம். ஓகே, இப்போது இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணான். ஓகேவா, இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான்.
பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டா, இந்த ஜோன் மொத்தமா இப்படி எடுக்கலாம். ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்னபடி, இதுதான் எனக்கு பிரேக் ஆக வேண்டிய லெவல் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டா, நான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜோன வந்து நான் மார்க் பண்ணுவேன். மார்க்கெட் அகைன் இங்க வந்தா தான், இதுல ட்ரேடு பார்த்த ஆளுக்கு ட்ரேடு கிடைக்கும். இங்க இருந்து இதுக்கு பார்த்தவருக்கு ஆல்ரெடி ட்ரேடு கிடைச்சிருச்சு. அவருடைய ட்ரேடு வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து ட்ரேட் எடுத்திருப்பாரு. ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருப்பாரு. ஓகே. இதுல இருந்து ஒரு 1 பிப் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். வச்சாச்சு. டார்கெட் நமக்கு தெரியும். அப்படி டார்கெட் செட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, டார்கெட் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி ஜோன். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல நமக்கு 1:5 ஆர்ஆர்லாம் வந்து என்ன செய்யுது? மார்க்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணல. 1:3 தான் கிடைச்சிருக்குது. ஓகே. ஓகே. முடிச்சுட்டான். முடிச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தோம்னு சொன்னா 15 மினிட்ஸ் மாத்திட்டு பார்ப்போம். எவ்வளோ தூரம் போயிருக்கிறான் அந்த ட்ரேட். இந்த லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டான். கீழே ஒரு லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த லிக்விடிட்டி வரைக்கும் வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு 1:4 ஆர்ஆர் கிடைக்கும். கிடைச்சிருக்குது இல்லையா? ஓகே. இப்போ என்ன நடக்குது? நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சிருந்த இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்றான்? மேல மறுபடியும் போயிருக்கான். ஸோ மார்க்கெட்டை நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ, அப்படித்தான் நமக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம். பேர்சனலாகவும் வந்து கேட்குறீங்க. நம்மளுடைய கம்யூனிட்டியையும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறீங்க. சப்போர்ட்டை தாங்க. கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸு, உங்களுடைய கேள்விக்கு பதில் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.